என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் தம்பி. இப்போ வருகின்ற 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க. அது அண்ணனுக்கு தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வட்டார சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு இதில் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் வந்து கலந்துக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடைப்பட்ட காலங்களில் இந்த மல்லர் மறவர் அந்த ஒற்றுமை அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து தடைபடக்கூடிய ஒரு சூழலாக ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால ஒரு சிலர் வந்து இமன் பற்றி பேசுறதுனால இங்கே செந்தில் மலரோட அந்த பேச்சுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து அந்த சமூகத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? வருகின்ற 23ஆம் தேதி நடத்தக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம செந்தில் மலருடைய பேச்சு சமூகத்துல அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது நம்ம மறுப்பதற்கு இல்லை. அவருடைய பேச்சுல நமக்கும் முழு உடன்பாடு இல்லை. ஆனா அவர் அந்த பேச்சை பேசுறதுக்கான காரணிகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். சூழல் என்ன, காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பேசிய நாளுக்கு முன்னாடி கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அது உசிலம்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டமா இருக்கலாம், மேலூர்ல நடந்த பொதுக்கூட்டமா இருக்கலாம், முக்குளத்தூர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துல ஏற்பாடு செய்யற அந்த பொதுக்கூட்டங்கள்ல வர்றவன் போறவன்லாம் யாரான்னு பார்த்தா நமக்கு அங்க அந்த சமுதாயத்துக்குள்ள இயங்குற மக்களுக்காக உண்மையிலேயே இயங்குற தலைவர்கள் நமக்கு நல்லா தெரியும். அவங்களாம் நம்மளுடைய நட்பு வட்டத்துலதான் இருக்கிறாங்க. சில நிறைய குறைகளை நம்ம பேசிக்கிடுவோம். அவங்க கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா நான் யாரா அவன் கேட்கறேன் போற போக்குல யாரா அவன் கேட்கறான், அவனுக்கு எவ்வளவு வரலாறு இருக்குன்றான், அவன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறான். இப்படி பேசும்போது அந்த மேடையில இருக்கக்கூடிய நாகரிகமான அரசியல் தலைவர்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய தலைவர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதுக்கு பார்த்துட்டுலாம் பேசிட்டு இருக்கிற, அதுக்கா எப்படி பேசுறதுக்கா நம்ம பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம், அதுக்கு அவனை கூப்பிட்டுருக்கான், பேச வேண்டிய விஷயத்த பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். யாருமே சொல்லல. அப்ப அவங்க அந்த மௌனமா இருக்கிறத நான் ரெண்டு விஷயமா பாக்குறேன். ஒண்ணு, நம்ம பேச முடியாத பேசிட்டாண்டான்னு மனசுக்குள்ள புலங்காயுதம் அடையிறாங்களா, இல்ல எதிர்ப்பு தெரிவித்தா நம்ம தனிமைப்பட்டு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல அமைதியா இருக்காங்களான்னு தெரியல. அது பின்னாடி அவங்க வரக்கூடிய காலங்கள்ல அவங்க பதில் சொல்லிட்டு போட்டோம். ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியாக இமானுவேல் சேர்னை வந்து கொச்சைப்படுத்துறது, அவருடைய குடும்பத்தை இழிவுபடுத்துறது, இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை வந்துருச்சுனாக்கா அதை ஒட்டி முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி ஒரு வாரம் அவரை பற்றி சில செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பரவும். அவருடைய உண்மையான உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் அதை பத்தி அவங்க பதிவிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அத நம்மளும் அதை ஏத்துக்கலாம். ஆனா பல விஷயங்கள் நம்மளோட தொடர்புபடுத்தி பல விஷயங்களை, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை ஊதி பெருக்கி பேசுறாங்க. அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து தலித்துகளுக்கு நிலம் கொடுத்தாரு அப்படின்ற விஷயம். அது வந்து ஏற்கனவே பலமுறை நானே 2016 பதிவு பண்ணியிருக்கேன் முகநூல்ல. நிலவுச்சாரம்பு சட்டத்துல இருந்து அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, ஏன்னா அவர் திருமணம் முடிக்காதவர், குடும்பம் இல்ல, குடும்பமா இருந்தா 35 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம். குடும்பம் இல்லாதப்ப தனிநபரா இருக்கும்போது அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய சூழல்ல தான் அவருக்கு நம்பிக்கையா அவர் கூட இருந்த, அவருக்கு வேலை செஞ்ச, நண்பராக இருந்த, கணக்கு வழக்குகள் பார்த்த, இப்படி புலமா இருக்கு. நம்ம சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு, அவங்க சமூகத்தை சேர்ந்த பலருக்கு, நம்முடையார் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு, இப்படி ஒரு பிரிச்சு அந்த சொத்துக்களை வந்து எழுதுறாரு. ஆனா ஆவணங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்தது, மக்கள்கிட்ட இல்ல. இறப்புக்கு பிறகு அவர் பேர்ல ஒரு அறக்கட்டளை கட்டி சில விஷயங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப அதுக்காக மறுபடியும் அதே யார் யாரெல்லாம் எழுதி யார் பேர்ல இருந்துச்சு அவங்க மாத்திக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதை திருப்பி சொல்லக்கூடாதுல. அவங்கதான் எழுதியிருக்காங்க. முடிவு சுடா மன்னர் முத்துராமலிங்க அந்த நூல்லயே இந்த விவரத்துல அவங்கதான் எழுதியிருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு எழுதி வச்சிருந்தாருன்னு.
இப்ப இப்ப உண்மையிலேயே அந்த நிலத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்கிறது அவருடைய ரத்த உறவுல இருக்கக்கூடிய மறவர் சமூகத்தை சேர்ந்த அவருடைய சாதியை சேர்ந்தவங்க தான் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. சண்டை போட்டு வழக்கெல்லாம் நடந்துச்சு. இல்லை இப்போ இன்ன வரைக்கும் அவர் நவமணியப்பா வந்து சொல்கிறாரு, இன்ன வரைக்கும் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன், இன்னும் வந்து அந்த பயனில் தான் இருக்குது, அந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்க நிலத்தை உழுகுறதுங்கிறது வேற. உழுதா அதுக்கு சாகுபடி வாங்கிடுவாங்க கண்டிப்பாக. புரியுது இல்லைங்களா? நிலம் இப்போ அவங்க வேலை ஆனால் அவங்க உரிமை கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. அவங்க விற்க முடியுமா? முடியாது. நிலம் வந்து காலங்காலமாக விவசாயம் யார் விவசாயம் அவங்கள விட்டுட்டு வேற ஆளுக்கு மாற்றினாலும் அதை தடுக்கவும் முடியாது. அதுவும் சரி, அவர் காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டுன்னு விட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே திரும்ப வாங்கியாச்சு முறைப்படியான. ஒருவேளை அவருக்கு தெரியலன்னா நான் ஆவணத்தை நான் கொடுக்குறேன். ஐயா நவமணி ஐயா நிறைய சில அவரை முத்துராமலிங்கத்தை பற்றி முழுமையா ஓரளவுக்கு தெரிஞ்சவர் தான். நிறைய பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர். அவரு பொய்யாலாம் திருச்சிலாம் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒருவேளை தகவல் தெரியலன்னா நம்ம எடுத்து கொடுப்போம் அவனுக்கு. அப்ப இந்த விஷயம் இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம கூட்டிட்டு போனாரு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. அப்ப வந்து மீனாட்சி அம்மன் கோவில் போராட்டம் நடக்கிறது வந்து அகில இந்திய அளவுல காங்கிரஸினுடைய வேலை திட்டத்துல இங்க உள்ள 2 பார்ப்பனர்களுக்கு இடையில ஒரு முரண்பாட்டுல நடந்த வந்த விஷயம் அது. அப்ப இவர் வந்து மதுரை நகரத்தை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் உத்தரவு அப்ப இருக்கிறாரு. இவரே வந்து வெளியில எங்க நடமாட முடியாத சூழல்ல தான் இருக்காரு. அவர் போய் அழைச்சிட்டு போனாருன்னா அது எப்படி நம்புறது அப்படிங்கிற அடிப்படையில அவர் செந்தில் மலர் பேசியிருப்பாரு. அது உண்மை. இன்னொன்னு கூட்டிட்டு போனதுல வந்து 4 பேர் பறையரு, 2 பேர் நாடாரு. தேவேந்திர குல வேளாளர் யாருமே இல்ல. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஆலய உரிமை மறுக்கப்படுவோம் இல்ல. ஆமா, அங்கே அரங்காவலரா இருந்த மருதையா குடும்பம் தானே. ஆமா, மருதையா குடும்பர் வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அரங்காவலரா இருந்திருக்காரு. மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம எல்லா சமூகங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமூகமா தான் நம்ம இருந்திருக்கோம். அப்ப இவங்க வந்து தலித்துகளுக்கு நாங்க கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறோம்னா, மதுரையில தலித்துகளை கூட்டிட்டு போனா அங்க தலித்துனா இங்க தேவேந்திர வேளாளர் தான் பொதுப்புத்தில நினைப்பான். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி நாங்க தான் உங்களுக்கு இடம் கொடுத்தோம், நாங்க தான் உங்களை கோயிலுக்குள்ள கூட்டோம் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் இந்த விஷயத்த அவங்க பரப்புறாங்க. ஒரு தவறான பின்பத்தை வந்து மக்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து தவறான கருத்தை பரப்புறாங்க. இப்ப ஆதியில இருந்து காடு கழனியை திருச்சி நிலத்தை செம்மைப்படுத்தி வாழ்ந்த சமூகத்தை காடு கழனினா என்னன்னே தெரியாத ஒரு பாலை நிலத்துல வாழ்ந்த ஒரு குழி வந்து நான் தான் உனக்கு நிலம் கொடுத்தேன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அது வரலாற்று முரணா இருக்குல்ல. கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இவன் அப்படியா இப்படியான்னு தேடி தேடி திரட்டி ஆவணங்களை ரெடி எடுக்கிறான். இதெல்லாம் மொத்தமா சேர்ந்துதான் இப்ப செந்தில் மலருடைய பேச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அதுல சில உடன்பாடு இல்லாத சில பேச்சு இருக்கு. அதை வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். அவர் பேசுற எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனா அவர் பேசுன பேச்சு நம்ம சமூகத்துல பரவலா வைரல் ஆச்சு. ஏன் வைரல் ஆச்சு? இத்தனை வருஷமா வந்து அந்த சமூகத்தினுடைய தலைவரை, இந்த சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில, கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில, அடிமைப்படுத்தக்கூடிய வகையில வரவம்பரவெல்லாம் பேசிட்டு போன விஷயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் அடிப்படையில செந்தில் மலர் பேசும்போது எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட எடுபட்டு வைரலா பரவுச்சு. இதுக்கு காரணம் யாருன்னா அந்த முக்குலத்தோர்னு சொல்லக்கூடிய அடையாளத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள். நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில கருப்பு ஆடுகள். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு வேலையை செய்யறாங்க. அந்த மறவர் சங்கம் நான் ஏற்கனவே போன ஒரு காணொலியிலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்ப இடையில போய் இப்ப ஒருத்தர் பேசினாரு. அவர் வந்து 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, நாங்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கி நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சவடால் பண்ணாருன்னு விட்டுங்களேன். உண்மையிலேயே 50 கோடி ரூபாய் சொத்து அங்க இல்ல, நமக்கு தெரியும். அது வழக்கமா அடிச்சு விடுற பொய்யில அதுவும் ஒரு பொய். ஒருவேளை அப்படி இருந்தா கூட நமக்கு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்துல நான் சொல்றேன், அந்த 50 கோடி ரூபாய நீங்க அந்த மக்கள், அந்த மறவர் சமூகத்துல இன்னைக்கும் கல்வி நல்ல படிப்பு படிச்சுட்டு தொழில் தொடங்குறதுக்கு காசு இல்லாம இருக்கிறான். நீங்க பேங்க்ல ஒரு கொலட்ரல் செக்யூரிட்டியா இந்த தொகையை வச்சு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு பயன்படுத்துங்க.
நல்ல படிக்கக்கூடிய பசங்க காசு பணம் இல்லாம மேல் படிப்புக்கு போக முடியாம இருக்கிறான். அவனை நீங்க கை தூக்கி விடுங்க. அந்த மறவர் சங்கம் சார்பா ஒரு IAS IPS அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சமூகத்துல ஏழை பெண்கள் இருக்கக்கூடிய முதிர்கண்ணிகள் இருக்காங்க, அவங்களுடைய திருமணத்துக்கு உதவுங்க. இது எல்லாமே நாம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்ப 1924 இருந்து பூவிசி இந்திரகுல சங்கத்தினுடைய பைலாசை நீங்க எடுத்து பாருங்க. ஐயா பேரவையூர் பெருமாள் பீட்டர் தலைவராக இருந்து ஐயா இமானுவேல் சேரன் செயலாளராக இருந்த சங்கம் 1924 இருந்து அவருடைய பைலாஸ் எடுத்து பாருங்க. இதுதான் அதுல இருக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன். நம்ம சமூகத்தை நம்ம எப்படி மேம்படுத்துறோமோ அது மாதிரி அந்த மறவர் சங்கம் வந்து அந்த மக்களை மேம்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். அதை விட்டு எங்காவது கூலிக்கு அவனை கொலை பண்ணுறவங்களும் அவனை கூட நீங்க ஆச்சரியப்படுத்துறது, அப்புறம் மற்ற சமூகத்தினுடைய தலைவர்களுடைய பிரச்சனைகளை விவகாரங்களை தலையிடுறது. இதனால என்ன நடக்கும்னா, இப்போ ஆப்பநாடு மறவர் சங்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட மறவர் சங்கம் தான். அதே முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி வட்டாரங்கள், சாயல்குடி வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய செம்பிநாட்டு மறவர், காரண மறவர் அதுல உறுப்பினர் ஆக முடியாது. சரியா? மற்ற சமூகமா இருக்கக்கூடிய கல்லர் ஆக முடியாது, அதுல ஆக முடியாது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய மறவர் சங்கமா இருந்துகிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல் என்பது ஒட்டுமொத்த முக்குலத்தோரையும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துது. இது ஒருவேளை கலவரமா மாறினாலும் ஆப்பநாடு மறவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா, இல்ல அவங்க மட்டும்தான் எதிர்வினை ஆற்றுவாங்களா? அப்ப அது வந்து தேவேந்திர வேளாளர் வெர்சஸ் முக்குலத்தோர் மாறுதா? அப்ப அகமுடையருக்கு நம்ம விஷயத்துல எதுலயுமே தலையீடு செய்யல, கல்லர்கள் நம்ம விஷயத்துல தலையீடு செய்யல, மறவர்களையும் காரண மறவர், செம்பிநாட்டு மறவர் நம்ம விஷயத்துல தலையீடு செய்யல. ஒரே ஒரு பிரிவு செய்யக்கூடியதுனால இவங்க இப்ப இந்த மாதிரி ஒரு எதிரெதிர சூழ்நிலை உருவாகுது. இதுல நான் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, மற்ற பிரிவு காரண செம்பிநாட்டு மறவர்களும் அது கல்லர் அகமுடியாத சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் இது மாதிரி நடக்கும்போது உடனடிக்கு உடனே கண்டிங்க. தவறுகள் நடக்கும்போது இப்ப என்னுடைய சமூகத்துக்குள்ள ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அதை நான் உடனே கண்டிச்சிட்டேனாக்கா அடுத்தவங்க வந்து கண்டிக்கிறதுக்கோ அடுத்தவங்க கோவப்படுறதுக்கோ அல்லது எதிர்வினை ஆற்றுவதற்கோ தேவையில்லாம போயிடும். அது நம்ம சமூகத்துக்கும் பொருந்தும். இப்ப நான் செந்தில்மலர் அண்ணனே அதை பேசலாம்னு வச்சுக்கோங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது வந்து தென் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த சொல்லி அந்த கொலை தொடர்பான வழக்குகளை விரைந்து நடத்த சொல்லி ஒரு சமூக நல்லிணக்க கமிட்டியை அமைக்க சொல்லி தான் அவரு நடத்தினாரு. அது சம்பந்தமா எதுவுமே இவர் பேசாம சுவாமி தேவரை மட்டுமே பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. அது வைரல் ஆகி போச்சு. உண்மையிலும் சுவாமி தேவர் சம்பந்தமா பேசணும்னா அது இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல பேசலாம். இன்னொரு நீங்க பேசணும்னு நினைக்கிறது நீங்களும் அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு, இன்னொரு இடத்துல வந்து அனுமதி வாங்கி அவர் அதை பேசலாம். அதுல வரக்கூடிய எதுவா இருந்தாலும் அவர் அதை பொறுப்பு எடுத்துக்குவாரு. இன்னொருத்தர் ஏற்பாடு பண்ணி இருக்கிறதுல அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த பேசுறது அது பொதுவா அரசியல் நாகரிகம் இல்ல. ஆனாலும் நடந்துருச்சு. அவர் பேசின பல விஷயங்கள் உண்மையான விஷயங்கள், ஏற்புடைய விஷயங்கள். சில விஷயங்கள் ஒரு தலைவரை பற்றி எள்ளி நகையாடுறது, அப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர் யாரு ஒரு மருமையன் மாப்பிள்ளை கூப்பிட்டார்ல, யாருன்னு தெரியல, பேரை சொல்லல, ஆனா மாப்பிள்ளைன்னு சொன்னாரு. ஆமா, இசக்கி ராஜாவையும் தம்பி ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா அவரை ரொம்ப கொச்சைப்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாப்புல. கரிச்சிட்டு வாயன், அருவருப்பத்தக்கவன், திருந்தா ஜென்மா அப்படின்னு இவ்வளவு தூரம் பிரச்சனைக்காரனா அவர் இசக்கி ராஜா கூட நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அந்த பையன் ஆறுமுகன்ற பையன் தான். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம வலைத்தளம் நடத்துறோம், யாரை பத்தியும் நம்ம கொச்சப்படுத்தி பேசல. வன்மத்தை எந்த அளவுக்கு பூத்தளத்துல கக்கணுமோ அப்படின்றத நல்லா அந்த அவரை இவ்வளவு தூரம் பேசிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு மனிதன் தனி மனித தாக்குதல் அப்படிங்கும் போது அது கடைசியில சமூக தாக்குதலா தானே மாறுது இல்ல. சௌத்ரி பேசின ஒரு தனிப்பட்ட விஷயம் சௌத்ரி நம்ம இப்ப நானும் சௌத்ரிக்கு எதிராக தான் பேசினே தவிர்த்து அந்த சமூகத்துக்கு எதிராக நான் பேசல. சௌத்ரியை கண்டிச்சு தான் நான் வீடியோ போட்டேன். நிறைய வீடியோ வந்து அவரோட அவரோட பின்புலம்லாம் நம்ம விசாரிச்சோம்னா அது ஒரு பெரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அவர் சினிமா துறையில போயிருக்காரா, போகலையா, அங்கே என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு அந்த திரைப்படத்துறையில இருக்கவங்க சொல்ற கேட்கும்போது அதெல்லாம் வெளில சொன்னோம்னா நமக்கே ஒரு நகைப்பா இருக்குது. இப்ப இருந்துகிட்டு இங்க வந்துகிட்டு இப்படி பண்றாரா அப்படின்னு. இல்ல அதான் சொல்றாரு. அவரு வந்து
அது வந்து என்ன சொல்றது, விசாரிச்சோம்னா தெரிவிக்கல, அது வேற வேற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனாலும் நம்ம நாகரிகங்கிறது நம்ம அதை பேச வேண்டாம், அதை தவிர்த்துட்டு போறோம். நம்ம தவிர்த்துட்டு போறதுனால அதை அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் நம்ம சமூகம் சார்ந்து தலைவர் சார்ந்து விமர்சனங்களை பண்றாங்க. இந்த காணொலிகளை கேட்டு இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா அவர் பேச குறைப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பேச குறைக்கலைன்னா அப்புறம் அவரை பற்றிய விஷயங்களையும் நம்ம வெளியில கொண்டு வரதான் ஆகணும் வழியில. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆமா. இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னாக்கா, ராமநாதபுரம் மாவட்டத்துல எப்போதுமே இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும். வட்டார அளவுல தேவேந்திரகுல சங்கங்கள் இருக்கும். பண்பாட்டு கழகம்ங்கிறது பரமக்குடியில பதிவு செய்யப்பட்டு இயங்கினாலும் இப்ப முதலத்தூர்ல வட்டார சங்கம் இருக்கு, கடலாடி வட்டார சங்கம் இருக்கு, ஆரஸ்மங்கல வட்டார சங்கம் இருக்கு, திருவாரூர் வட்டார சங்கம் இருக்கு, தமிழ்ச்சி வட்டார சங்கம், இப்படி ஒவ்வொரு தாலுகா அளவுல இருக்குது. அவங்கெல்லாம் இப்ப சேர்ந்து இப்ப இதுவரை ஒருங்கிணைந்த போராட்டங்கள் பெருசா நடத்துனது இல்ல. அந்த பகுதியில உள்ள பிரச்சனைகளை விட்டு கூடுவாங்க, நடத்துவாங்க. இப்ப ஒருங்கிணைந்து எடுக்கிற முயற்சி நல்ல முயற்சி தான். அவர் அழகர்சாமி கூட பாண்டியன் கூட பேசினாரு. அவசியம் வந்துருங்க, இந்த நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை ஒருங்கிணைச்சதோட பங்கு அவங்களுக்கு ரொம்ப சேரும், அப்படித்தானே? இல்ல, இந்த வட்டார சங்கங்களை ஒருங்கிணைச்ச அந்த பெருமை. ஆமா ஆமா, அது அந்த முயற்சி நல்ல முயற்சி. அது நடக்கட்டும். நம்மளும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம கலந்துக்குருவோம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியில வேற நிகழ்ச்சி இருக்கு, அது தூரமா இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் திங்கக்கிழமை. நம்ம நிகழ்ச்சி ஒரு இது நாகப்பட்டினத்துல இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க. நிர்வாக கூட்டம், அங்க போயிட்டு தான் திரும்பி வரணும். இருந்தாலும் அதோடைய முக்கியத்துவம் கருதி நம்ம பங்கெடுத்துக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. இதை நான் என்ன சொல்றேன்னாக்கா, மறுபடியும் அந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான மோதலை உருவாக்குவதை விட்டுட்டு உண்மையில யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்கள மட்டும் குறிப்பிட்டு கார்னர் செஞ்சு கண்டிக்கிறது, கைது செய்ய வலியுறுத்துறது, அப்படித்தான் அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசக்கூடியவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கணும். ஒட்டுமொத்தமா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ஜ் பண்றது, மோதி பாப்பா அப்படிங்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது மறுபடியும் நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இழுத்துட்டு போகும்போது அதனுடைய அறுவடை வந்து திராவிட கட்சிகள் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மீண்டும் ஒரு கலவரம் வந்துச்சுன்னா, ஏன் மீண்டும் ஒரு கலவரம் வரட்டும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பொறுத்து. அப்படி வந்துச்சுன்னா ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் எடுபடிகள் அவங்கள வச்சு மறுபடியும் அரசியல் அறுவடை செய்யறதுக்கு முயற்சிப்பாங்க. அதனால நமக்கு வந்து சமூகத்தை நல்லிணக்கப்படுத்தணும், நம்ம சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தணும், தமிழ் சமூகத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த பொது நோக்கத்துல இருந்து நம்மளுடைய தலைவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி.